நான் வருஷ கணக்கா எங்கெங்க மேடை எடுக்க ராம்கியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன், உங்க ஆளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்ன அனுப்பிடுவா நீ? அட அடிச்சுட்டு வந்து பேசாத பேச மாட்டான். ஏமாத்திக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே தான் இருப்பான். காதை வேணா மூடிட்டு போய்கிட்டே இரு, பேசிக்கிட்டு தான் இருப்பான். ராம்கிக்கு ஓனரே அவரு. என்ன அழைப்பாரு? எப்படி அவர் கம்பெனி அவர் எப்படி அழைப்பாரு? அவர் தங்கன்னு வச்சுனா தூக்குவாளி. அவர் பேரு என்ன? தூக்குவாளி. தூக்குவாளி பக்கத்துல வச்சுட்டே அலையிறாரு. கொடுத்துப்பாங்க. இவர் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு பாத்திரக்கான ஓனர் வந்திருப்பேன், ஐயா எங்களுக்கு இந்த ஊர்ல பெர்மிட் போட்டு கொடுண்டு. இவர் என்ன சொல்லியிருப்பாரு? தொழில் உங்களுக்கு தூக்காளி கொடுக்குறேன், உங்களுக்கு பெர்மிட் கொடுக்குறேன். அங்க அடப்ப போட்டிருப்பாங்க. அங்க அடப்ப போட்டு இங்க ஃப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னமா ஒரு ரொக்க காசை போட்டு கொடுத்த மாதிரி. அப்படியே ஒரு சின்ன செமினார் மாதிரி போயிருவோமா? பேசிட்டாங்க எல்லாரும், நம்ம அப்படியே செமினார் மாதிரி போவோம். இப்ப நீங்களே சொல்லுங்க, முக்கடத்துல இருந்து ஆரம்பிச்சு மல்லாங்கனர் போமா, மல்லாங்கனர் இருந்து ஆரம்பிச்சு முக்கடம் வருவோமா? ராம்கி, RAMKY, ராம்கி. இந்த நிறுவனம் வந்து எங்க இருக்குன்னா அப்படியே இந்த கம்மாய் பின்னாடி இருக்கு. யானமலை ஒத்தக்கடை தெரியுமா? அது இங்க இருக்கு, மதுரையில இருக்கு. ஆனா இங்க ஒரு யானமலை இருக்கு. இன்று பாத்தீங்கன்னா தெரியும், வெடிட்டிருச்சு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க வேஸ்ட பூரா, அதாவது மெடிக்கல் கழிவு, மருத்துவ கழிவுல பூரா கொண்டாந்து குமிச்சு மீனாட்சி அம்மன் கோபுரத்தோட கொஞ்சம் வசந்துருச்சு. இப்ப இது வந்து இதை பத்தி இப்ப ராம்கி அப்படின்னா தமிழ்நாடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசஸ்டபிலிட்டி ஹெல்த் கேர் சொல்யூஷன் லிமிடெட். இது எப்பனா 2006ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 2006ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆரம்பத்துல வந்து மக்களுக்கு தெரியல. இங்க முக்கியம் ஏதோ வேற ஊரை பத்தி பேசுறாங்க நினைக்காங்க. நம்ம ஊருது இங்க ஆரம்பத்துல மக்களுக்கு தெரியல, ஏதோ கம்பெனி வருதுப்பா, வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நிறுவனம் வந்த பின்னாடி தான் தெரியுது, ஒவ்வொரு ஆளா கிட்னில அவுட் ஆகுறான், செத்து போயிருக்கான். இது ஒரு இனப்படுகொலை. ஒவ்வொரு ஆளா கிட்னி ஃபெயிலியர், கேன்சர். சரி இவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க. அடுத்தடுத்து முக்காலத்துல மட்டும் அடுத்து பக்கத்தூர்ல வருது, எங்க அலாவரியில வருது, அடுத்து திருமாவரம் போது, தொட்டியம் போது. இதோட பாதிப்பு இந்த ஊர்ல மட்டும் இல்ல, சுத்தி இருக்க ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு இந்த பாதிப்பு இருக்கு. எதுல? கிட்னி ஃபெயிலியர், கேன்சர். இந்த நச்சு புகை வந்து இந்த குப்பையை போட்டு பதிக்கிறாங்க இல்லையா, மண்ணுக்கு கீழே இறங்குது. அதை எரிக்கிறாங்க. இங்க எரிக்கிறது காத்துல கலக்குது. மூச்சலாலையும் பிரச்சனை, தண்ணியிலையும் பிரச்சனை. விவசாயம் பண்ண முடியாது. இதே மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குறைந்த வயதுல இந்த பகுதியில மரணம் ஆயிருக்காங்க. ஏன் ஏப்பா செத்தாங்க? தூக்க மாட்டிக்கிட்டானா? மருந்து குடிச்சிட்டானா? இல்ல பொண்டாட்டியோட சண்டை ஊரை விட்டு ஓடி போய் ட்ரெயின்ல அடிபட்டு செத்துட்டானா? யார் கொண்டது? யார் பொறுப்பேற்கிறீங்க? அதுக்கு சாதாரண விஷயமா கணக்கு போக முடியுமா? அரஸ்ட் பண்றீங்க. எங்க அரஸ்ட் வண்டி ராங்கி வண்டி போகுதா இல்லையா? தென்னரசு வீட்டுக்கு பால் வண்டி எடுத்துட்டு போகுது, இல்ல மன்னர்களுக்கு தவிர்ப்பு நாங்க எடுத்துட்டு போகுது வண்டி. ஏன்னா அப்போட் வண்டி போகுது இந்த ரோட்ல. அரசு எதுக்கு போகுது வண்டி? தம்பி அதெல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கு பாவம் அமைச்சர் அடைக்கிறேன்ட்டாரு, நீங்க யாரும் சொன்னா கோவப்பட்டுருவாரு. ஏன்னா லவ்வா ப்ரப்போஸ் பண்றவங்க கோவப்படுறதுக்கு, இல்ல வயசுக்கு வந்துட்டாரு கையை பிடிச்சு அழுத்துட்டு கோவப்படுறதுக்கு. ஏன் ஏமாத்துற? நான் தான் அடைக்க முடியும், நீ என்ன அடைக்க முடியும்? நீ தான் ஒரு அடிமை. அமைச்சரை வந்து அடிப்ப. ஒரு அமைச்சரா இருந்தா உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி உனக்கு அடைக்க தம்பு இருக்கு. நீ அடிமை, கொத்தடிமை. ஏன் இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற? அடிமையால எப்படி அடைக்க முடியும்? என்ன நீங்க அடிமைட்டீங்க? மந்திரி 20 வருஷமா என்ன வேலை பார்த்தா வெக்கங்கிட்டு போய் உதயநிதி பிறந்த நாளுக்கு கிரிக்கெட் போட்டி நடத்துறாங்க. அடிமையா மந்திரியா? என்ன பேசுற மன வருது உனக்கு? என்னப்பா நாளுக்கு கொம்பா மனசுக்கு என்ன அனுப்பிடுவோம்? நீ வருஷ கணக்கா பேசுறப்ப இப்ப இல்லப்பா. நான் வருஷ கணக்கா எங்கெங்க மேடை எடுக்க ராம்கியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன், உங்க ஆளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்ன அனுப்பிடுவோம் நீ? அட அடிச்சுட்டு வந்து பேசாத பேச மாட்டான். ஏமாத்திக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே தான் இருப்பான். காதை வேணா மூடிட்டு போய்கிட்டே இரு, பேசிக்கிட்டு தான் இருப்பான். எத்தனை பேத்த கொண்டுகிட்டு இருக்க? எனக்கு ஏன் இவ்வளவு ஆளுங்க? இந்த பகுதியில தான் நானு என் கூட படிச்சவங்க, என்னோட பள்ளிக்கூடம் படிச்சு காலேஜ் படிச்சவங்க, நான் வந்து அம்மாவோட அப்பாவோட ஒரு வளர்ப்புல வளர்ந்து கல்லூரி போறப்ப என்னோட நண்பர்களே தன்னோட தந்தைய பாதி வயசுல பள்ளி கொடுத்துட்டு எத்தனையோ பேர் கல்லூரி போறப்ப கண்டினியூ பண்ண முடியாம இருந்திருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த பள்ளியில இழந்து வாழ்வாதாரம் இல்லாம சென்னைக்கு அங்கிருமா ஒரு காலத்துல வந்து 30 வயது முக்கோணத்தை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அவ்வளவு மக்கள் அங்க இருக்கும். நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க இந்த கம்பெனி ஓபன் பண்ணி. இன்னும் பாதியோட எப்படி கொள்றது? 20 வருஷமா மந்திரி இருந்து புடுங்குல என்ன ஒரு காலேஜ் கட்டியிருக்கியா? ஒரு காலேஜ் இருக்கு அவன்கிட்ட. படிக்கிற பிள்ளைய, வயசு பிள்ளைய 12வது வரையும் தான் இங்க படிக்க முடியும். நீங்க ஒவ்வொரு ஊரும் ஒரு பகுதியில் போய் பாருங்க, பக்கத்திலே காலேஜ் இருக்கும். இன்ன வரையும் சொந்தமா ஒரு கல்லூரி, ஒரு பொறியியல் கல்லூரியோ அரசு கல்லூரியோ திறக்க முடியாத ஒரு அமைச்சர் தான் வருது. இவருக்கு இங்க வந்து பரிவட்டம் கட்டுறதுக்கு இவ்வளவு. எதுக்கு பரிவட்டம் கட்டி ரோட்ல வர? அரசியல் ரோட்ல நின்று சாராயத்தை குடிச்சிட்டு சண்டை வரல தம்பி.
பிஞ்சு பையன் வந்து பேசுறான் பாரு, இத்தனை உட்கார வச்சு கவனிக்க வச்சான் பாரு. அதுல இந்த அரசியல் இங்க வந்து நாட்டாமையை காட்டக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கான். இங்க என்ன ஒரு ஆள் தானே, அங்க சிவகங்கை இருந்தா கேளுங்க, பெரிய அதுக்கடுத்து ஒரு ஆளு, அதுக்கடுத்து ஒரு அமைச்சர், அதுக்கடுத்து கல்லல் காரக்குடி எல்லாம் பார்த்துட்டே வந்திருக்கு. வருண்குமார் ஐபிஎஸ்ஸையும் பார்த்தாச்சு, அஜித் குமார் கேசையும் பார்த்தாச்சு. இங்க வந்து வாழாட்டக்கூடாது, அதான் வந்து வீட்டு சிவத்தோடு வச்சுக்கிறாங்க, வீட்டு வாசல் கூட வரக்கூடாது. இங்க வந்திருக்காங்க வேற மாதிரி இப்படியே பழகிட்டாங்க, மிரட்டி இப்படிதான் பயமுறுத்தி இந்த பகுதியில கல்வி அறிவு இல்லாம இந்த காலேஜ் கட்டுறாரு. சின்ன சின்ன பிள்ளைங்க காலேஜ் படிக்க முடியாம வயசுலயே கட்டி கொடுத்துறது, எங்கிட்டாச்சும் வெளியில போய் கட்டி கொடுத்துறது. அந்த பிள்ளைக்கு ஆசை இருக்குங்களா, நம்ம காலேஜ் போன படிக்கணும், வீட்டில் இருக்கிறது பொம்பளை பிள்ளை என்னப்பா வெளியில அனுப்ப முடியும், மதுரைக்கு போயிட்டு வரணுங்க. இங்க இருந்து மதுரைக்கு சும்மா போயிட்டு வர முடியுமா? தங்க நினைச்சுப்பா மகளை இங்க பேத்தி அனுப்புவா, அப்படி அங்க இருந்து முக்கலத்துக்கு டெய்லி காலேஜுக்கு ஒரு காலேஜ் இல்லைங்க. அப்ப இங்க மனசு சரட்டை போட்டு கேட்க தெரியல, ஏப்பா காலேஜ் கட்டி கொடுக்குறேன்னு கேளு. முக்கலத்துல ராங்கில அடைக்கலாம், முக்குல தொடர்ந்து வச்சுக்க சாப்பிட்டு திராணி தான் நல்லா அம்மளை அடைச்சு பாரு, கூட்டிட்டு வந்து பேசுங்க. என்ன உனக்கு வியாக்கியானம் இல்லைங்க, சும்மா தான் மேடையோட காசு கொடுத்தலாம் பேசல, நேரம் குறைவா இருக்கு. அடுத்து அவர் பேசணும்னு ஏதோ பேசிட்டு இருக்கு, அந்த ராங்கி நாட்டுக்கு வருவோம். அப்ப இது வந்து என்னன்னா அமமுக மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்கள் வந்து இது வந்து பெரிய பிரச்சனையா கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு சட்ட போராட்டம் எடுக்கிறாங்க. சட்ட போராட்டம் யார் மூலம் எடுக்கிறாங்கன்னா வழக்கறிஞர் வாஜிநாதன் ஐயா. அவர் யாருன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து இப்ப வந்து மலைக்கு போராடிட்டு இருக்காருல்ல, அவர்தான் போராடுறாரு. இங்க திமுக அட்ரஸ் எழுதிக்கிறது ஸ்டாலின் 56 அப்படியே போட்டு அப்படியே தடுத்து எடுத்துட்டாரு. அதனால அவர் வாஜிநாதன் வழக்கறிஞர் போராடிட்டு இருக்காரு. நம்ம இவரும் வழக்கறிஞர், அதே மாதிரி அவரும் வழக்கறிஞர். இங்க ஆளுக்கு வந்து பிரச்சனை இருக்காரு. அவர் என்னன்னா அதிமுக ஆட்சியில இருந்தா போராடுவாங்க, இப்ப வந்து கொஞ்சம் திமுக அங்கன்னு இருக்காரு, அவங்க அங்கிட்டு போயிடுச்சு. அப்ப அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையுமே திமுக இன்சிடென்ட் அடிக்கிடுச்சு. இதே மாதிரி ஐயா வாஜிநாதன் அவர் இந்த ஊர்ல போயிருந்த போராட்டத்தையும் தங்கந்த அரசு தனக்கானதை மாத்திக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு அடைக்கல, இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இல்லப்ப நாங்க அரசா வச்சுட்டோம் நீங்க பேசாதீங்க. இதே போன மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி மானாமதுரையில சிப்காட் பிரச்சனை, நீங்க மானாமதுரையில சிப்காட்டுக்குள்ள ராங்கி ஓபன் பண்றாங்க. இங்க அரசு வந்துட்டீங்க அடைக்கல, அது வேற இங்க அரசு வந்து அங்க என்ன வேலை உனக்கு, இங்க என்ன பண்றாங்க, ஒரு பீஸ் கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது எதிர்ப்பு வந்துருச்சு. இங்க மாதிரி பேசாம வாய முடிக்க இருக்க மாட்டேன், அங்க அடி விழுங்க, செருப்படுத்த அடிப்பாங்க ஒவ்வொன்றுக்கு, அவ்வளவே இருக்கீங்க. இங்க மாதிரி ஊமப்பட்டா கிடையாது, ஒண்ணுமா ஐயோ எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு அங்க செருப்படுத்த அடிப்பான். மக்கள் பூரா தரண்டி பீஸ் கமிட்டி போடுறாங்க. பீஸ் கமிட்டி அம்மா என்ன பண்றா, அப்ப தொழில்துறை மந்திரி இல்லையா, தொழில்துறை மந்திரி இவரை தாண்டி தான் போகுது. அவங்க எதிர்ப்பு இவர் 5 பேர் இந்திக்காரன் அனுப்பி விட்டுருக்காரு. ஆச்சா ஊச்சா அதெல்லாம் வரலாம், எங்களுக்கு வேலை கிடைக்கும். அது யாருன்னே தெரியல. மானாமதுரைக்கு ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. யாரையோ 5 பேர்த்த பீஸ் கமிட்டில கருத்து சொல்லி இவங்க அனுப்பி விடுறாங்க. இப்ப இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அடுத்து கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை தாண்டி கந்தர்வக்கோட்டை தான் இடம் பார்த்துட்டாங்க. இதே ராங்கி தொழிற்சாலை கந்தர்வக்கோட்டை இடம் பார்த்துருக்கா. யார் படம் பார்த்தது, அங்க யார் இடம் சொன்னது, என்ன ஃபேக்டரி போவீங்க சொல்லு, எனக்கு அது சம்பந்தம் சொல்லி நான் பேச மாட்டேன். தங்கந்தனரசு ஆகிய எனக்கும் இந்த ராங்கிக்கு சம்பந்தம் இல்லை. ஐயா வந்து அளப்பாரு, ஐயா வந்து அடைக்க முடியும் நம்பாத, ஓனரே அவருது, ராங்கிக்கு ஓனரே அவருது. என்ன அளப்பாரு, எப்படி அவர் கம்பெனி அவர் எப்படி அளப்பாரு, ஹைதராபாத் ஓனரா, ஹைதராபாத் மல்லாங்கிறது ஓனர், எப்படி அளப்பாரு. அப்ப இங்க இருந்து இந்த வரக்கூடிய புகை இருக்கு பாத்தியா இந்த ராங்கில, இது என்னன்னா பயாக்சின் பியூரன், இந்த ஒரு அமிலம், இந்த இது வந்து காத்துலயும் இதுலயும் கலந்து போறதுனால இது வந்து இப்ப ஆரம்பத்தில் எப்படி வரும்னா போபா விசவாயு கழிவு இருக்குதுல்ல, போபா விசவாயு கழிவு அகற்றும் பணியை வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குது. இதுக்கு அந்த ஊர் ஜபல்பூர் உயர்நீதிமன்றமே 117 கோடி ஒதுக்குது அவர்களுக்கு. அதுல 15 லட்சம் வந்து ராங்கி நிறுவனத்தோட கொடுத்ததோட அபாயம் வந்து இன்னைக்கு வரையும் போய்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சது இன்னைக்கு வரையும் ப்ளோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சேகர் பாபு மாட்டிக்கிட்டாரு எப்ப, ஒரு 6 மாசம் முன்னாடி. சரி துப்புரவு பணியாளர் நடத்துறாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து மாட்டிக்கிட்டதே மேயர் பிரியா சேகர் பாபு. அங்க அனுப்பி விட்டது நம்ம ஐயாது, அவர் தங்கந்தனரசுல தூக்குவாளி, அவர் பேரு என்ன தூக்குவாளி பக்கத்துல வச்சுட்டே அலையிறாரு. இங்க கூட்டம் போறோம் தெரிஞ்சே இன்னைக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க, ஆவரங்குளத்துலயும் திருமாவளத்தையும் கொடுக்குறோம். உங்களுக்கு திங்க செவ்வாயில வந்துடும் தூக்குவாளி, ஏன்னா கூட்டம் போட்டோம்ல டோக்கன் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு டோக்கன் இருந்தா கொடுத்த வாங்க இல்லாம இருக்கு. எதுக்கு தூக்குவாளி, போன வட்டம் காட் பாக்ஸ், இந்த வட்டம் தூக்குவாளி எதுக்கு எங்க வாங்க வைக்கலாம இருக்கு, அது நீங்க வாங்கிருக்க மாட்டாங்க, தொழில் கொடுத்துப்பாங்க. இப்ப தொழில்துறை மந்திரியா இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பாத்திரக்கான ஓனர் வந்திருப்பேன், ஐயா எங்களுக்கு இந்த ஊரை பெர்மிட் போட்டு கொடுண்டு, இவர் என்ன சொல்லியிருப்பாரு, தொழில் முழுக்க தூக்காளி கொடுக்குறேன், அவங்களுக்கு பெர்மிட் கொடுக்குறேன், அங்க அடப்ப போட்டிருப்பாங்க, அங்க அடப்ப போட்டு இங்க ஃப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னமா ஒரு ரொக்க காசை போட்டு கொடுத்த மாதிரி, ஐயா வாலி கொடுத்துட்டாரு, ஐயா வாலி நல்லா கொடுத்தாரு, வாலி அடைக்க சொல்லு கொடுக்க சொல்லு வாலி. நாங்க ஒண்ணுமே பண்ணல. இதுல வந்துட்டு என்னன்னா இவர் வந்து பேசுறது நாயுடு பாலம் வந்து கேட்கறாங்க, கோயம்புத்தூர் பாலம் வச்சாங்க நாயுடு பாலம் பேர் வச்சிருக்காரு, உங்க அர்த்தம் என்ன, நாயுடு தானே சொல்லுவேன். அப்ப நாங்க வந்து அவங்களுடைய யாரும் போனாரு பிள்ளை மாதிரி பின்னாடி இருந்தா குடும்பாரு எங்க சமூகத்தோட பேர் அடையாளம் பார்த்தா அவங்களுக்கு வலிக்குது. இவங்க வந்து நாயுடு தானே பேர் வைப்பாங்க. சரி நாயுடு பேர் வச்சு நரிக்குடியில கிடைக்க மறுநாடு இருக்கு, ஒரு இணையம் பண்ண ஆரம்பிச்சு கத்திட்டு கிடக்க ஏன் அமைக்கல. அப்போ அவங்களுக்கு தெரியுது ஆளு யாரு, எதுக்கு செய்யணும் எதுக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியுது. இதை சொன்னா அவர் வந்து அப்படி இல்லைங்க,
அப்படி அதான் அவர் என்னமோ இருந்துட்டு போறாரு. அப்ப அதுக்கு மூடிட்டு இருக்கணும்ல. ஆமாங்க, நாயுடுன்னு பாடம் வச்சு தப்பு தாங்கன்னு சொல்லணும்ல. மதுரை நினைவு மட்டும் அமைக்க மாட்டேன் நாயுடுக்கு. அப்ப இதுக்கு வந்து உனக்கு வந்து அமைக்க மாட்டேன். 15 வருஷமா கொத்தனார் சித்தாலி எதுவுமே கிடைக்கல. இவங்க இங்கிட்டு வந்து நாயுடுக்கு பாலம் கட்டுறாங்க. இங்கிட்டு ஒரு அடி அடிச்சபடியே இப்ப வேலுநாச்சியார் பாலம் பேர் வச்சுட்டாங்க. அடுத்து அப்படியே உள்ள வரும், ராம்கி உள்ள வருவான், வேற இடத்துக்கு உள்ள வந்துடும். அப்ப 2013 இங்க சீல் வச்சு அடைக்கிறாங்க. 2013 சட்டப்பூர்வமா நிறுவனாங்க. இது வந்து உயிர்ப்புள்ளி நிறுவனம், சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பே கிடையாதுன்னு ஸ்டே வாங்கி 2013 அப்ப இருந்த மாவட்ட கலெக்டர் வச்சு சீல் வச்சிட்டாங்க. சீல் இப்ப மழை தண்ணிக்கு அழிஞ்சு நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வருஷ கணக்கா ஏமாத்தி ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது, இப்ப நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தூக்காளி செடி கொடுக்கும்போது வந்து அழுவாரு, என்னை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அது பண்ணேன், எங்க அப்பா பண்ணாரு, நான் தங்கப்பாண்டி மகன் இல்லையா, தங்கப்பாண்டி மகன் தாயா, அவர் சொன்ன மாதிரி நான் வந்து கருணாநிதி மகன் இல்லையா, எடப்பாடி கேட்டாரு, அது உனக்கு என்னப்பா சந்தேகம், இவன் தங்கப்பாண்டி மகன், அவரு கார்த்திகராஜ் அவங்க அப்பா பேரு தங்கப்பாண்டி, அவரும் திமுக யாரு, இவர் இல்ல அவங்க அப்பா, இவரும் தங்கப்பாண்டி மகன். அதனால இனிமே சொல்லி ஓட்டு கேட்காதீங்க, ஓட்டு மாறி போயிடும். தங்கப்பாண்டி மாதிரி ஓட்டு போனா கார்த்திராஜா விழுந்துரும், கொஞ்சம் சூதானமா ஓட்டிக்கல, உங்க நல்லது சொல்றேன். அதே மாதிரி தூக்குச்சட்டி காமிச்சு ஓட்டு கேட்காதீங்க, எவ்வளவு சுயேட்சை அடிக்க போறேன், சின்னதா கொடுக்க போறாங்க தூக்குச்சட்டிய, அங்கிட்டு குருட்டு ஓட்டா ஓட்டி போயிரு, என்ன எப்பயும் அறிவுரை போறது உறுதி இந்த எலெக்ஷனோட. அப்ப என்னுடைய நோக்கம் வெற்றி பெறது, ஜெயிக்கிறது, இந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறமா தூக்கம் அதெல்லாம் இல்ல. இந்த ஊர்ல இது கூட்டம் போட்டு தூக்குவாளி பிம்பத்தை உடைச்சோம்ல, உன் அரசியல் வாழ்க்கையில கையை விட்டு ஆட்டோம்ல, உன் கண்ணுல கையை விட்டு நோட்டணும்ல, இதுவே எங்களுக்கு வெற்றி. நாளைக்கு பொடிப்பையில உட்காந்து பேசணும் பார்த்தியா, உனக்கு திராணி இருந்தா இதே மாதிரி பேசிப்பாரு, இதே மாதிரி கீழடியில தோன்றாங்க. தமிழர் நாகரிகம் வந்து தொல்காப்பியத்துக்குலாம் முன்னேறு. நம்மளோட வரலாறு கேட்டா, உன்னோட வரலாறு ஆண்டு என்ன, திருக்குறளா, திருக்குறளுக்கு முன்னாடி தொல்காப்பியம் இருக்கு 50,000 வருஷம். கீழடியில முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் இருக்கு, அதை தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு மேடையை போட்டு மதுரையில் ஒரு மீட்டிங் ஆகல, யாரு சூனா வெங்கடேசன் தங்கன் நரசன், கீழடி வந்து திராவிட நாகரிகம். என்ன திராவிட நக்குச்சங்க வந்து என்ன நக்குச்சங்க தெரியுமா, கீழடி என்ன நக்குச்சு திராவிட நாகரிகம். அது போற இடம் கூட போய் வரல. எப்படி இந்த வாஞ்சிநேரன் ஐயா கேஸ் எடுத்தது இவன் கேஸ்ன்றானா, கீழடி நகரத்தை திராவிட நகரின்றது. ஐயா முனைவர் ஆளுநர் கார்த்திகராஜா முனைவர்ன்றது பிஹெச்டி பண்ணிருக்காப்ல. எதுல? அதுல வேற டிபார்ட்மெண்ட் பிஹெச்டி ஒண்ணு பண்ணலாம். தேசிய இன விடுதலை, தேசிய இன விடுதலை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்கியிருக்காரு. மேலோட்டு பேசுவோமா, பல்லாங்கடையில போடுவோமா மீட்டிங்கு, திராவிட நாகரிகமா இல்ல தமிழர் நாகரிகமாண்டு பல்லாங்கடையில போடுவோமா, நீங்க நாங்க போடுவோம், பேசி ஜெயிச்சு பாரு. இந்த எலெக்ஷன் நாங்க வாபஸ் அங்க போயிட்டே இருக்கோம், தேடிக்கிட்டே நிக்கல. நீ திராவிட நாகரிகம் நிறுவிட்டு, நீ வந்தாலும் சரி, உன் பங்காளி வெங்கடேசன் வந்தாலும் சரி, நீ நிறுவிட்டு போ. எதுக்கு என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்கிற? தொகுதியில இங்க நக்கிறதுக்கு வழி இல்லை, அங்க போயிட்டாங்க திராவிட நாகரிகத்துக்கு நாயுடு பாலத்துக்கு பேர் வைக்கிறது. ஒரு காலேஜ் இல்ல, முக்குல திறந்து வச்சிருக்காங்க ஒயின் ஷாப்ப. இந்த முக்குல ஸ்கூல் பிள்ளைங்க வயசு வந்த பிள்ளை வராத தாண்டி தான் அவங்க அறிவிட்ட நாய்களா, அது தாண்டி தான் வரணும் படிக்கிறதுக்கு, குடிச்சு ரோட்டை மறைச்சு நிக்கிறாங்க பெண்ட கர்மாத்திரத்துக்கு. இப்ப விலை ஏற்றிட்டு போகுது லாரி, அடிச்சு தள்ளிட்டாங்க பாரு, எத்தனை டிப்பர் போகுது பாருங்க, எத்தனை டிப்பர். இதே மாதிரி டிப்பர் பாடி ஓட போய் நிப்பாட்டணும், பாடியில வந்து இங்க காம்ப்ரமைஸ். 2 விஷயத்துல இங்க இருக்க தம்பி, இது அதான் சொல்ல மறந்துட்டேன். முக்களத்தை தம்பி அருமையா பேசுறா, திமுக போட்டு குழந்தை அதிமுக உட்காந்து கேட்பாங்க, நீ என்ன ஒழுங்கு, என்ன ஒழுங்கு, நீ கேண்டிடேட் செலக்ஷனுக்கு நீ காசு வாங்குறியா இல்லையா, காட்டு ஐயாட்ட தூக்குவாளிட்ட காசு வாங்கினாலும் நிப்பாட்டுற. இதான் சொல்றேன், விஜய் மாதிரி நீ எழுதி வச்சு 1998 அப்பதே நம்ம ஆளு தூக்குவாளி வந்து முதல்ல வந்து கேண்டிடேட் நிற்கிறாரு, அவங்க அப்பா விட்டு வராங்க. 1998 நான் பிறந்தது 1992, எனக்கு 6 வயசு. இப்ப அந்த 6 வயசு பையன் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். 1998 உளப்படி பஞ்சவர்ணம் அதிமுக வெற்றி பெறாரு. 2001 கே சிவசாமி தோல்வி அடைகிறார். 2001 இன்னைக்கு வருஷம்னா 2026. அந்த 2021 அடுத்து 2006 முடிய 2011 வசதி முத்து, 2016 தினேஷ் பாபு, 2021 ராஜசேகரி எல்லாம் காசு வாங்க கேண்டிடேட், எவனும் ஜெயிக்கல, யாரும் ஜெயிக்கல. அவரோட பழஞ்சவர்ணத்தோட முடிஞ்சு வச்சு. பழைய அரசியல்வாதிகளோட கதையை பேசணும்னா மட்டும்தான் டீ கடை இன்னைக்கு பேச்சு. அவர் நல்ல மனுஷன், இவர் நல்ல மனுஷன், அப்படி யாரும் இருந்தாங்க. திமுக இருந்தாங்க, அதிமுக இருந்தாங்க. இப்ப இருக்க அமைச்சர் பேச அமைச்சரா, அவர் அடுத்த ஊர்ல பாரி போடுறாரு, இந்த ஊர்ல வண்டி ஓடுது, அவருக்கு ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க பாரி ஓட நடத்துற இது இருக்கு, தனியா கம்பெனி நடத்துறாங்க. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாரி கல்குவாரி மலைகளை, பெரிய குமிந்த மலைகளை வந்து உடைக்கிறது தான் கல்குவாரி நினைக்காதீங்க. தமிழ் பணியை தாண்டி பின்னாடி ரெட்டியாவட்டி ரோடு போகிற வழியில கடலுக்கு இது நிலத்துக்கு கீழே பாறை, அந்த பாறைக்கு உள்ள குண்டை வச்சு லோக்கல் பெருமிட்ட பூரா தப்பான பெருமிட்ட போட்டு விட்டு குண்டை வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அது சுத்தி இருக்க கிராமங்கள் ஆடு மாடு மேய்க்க போல எத்தனை வருஷம் செத்து போயிட்டாங்க, பல பேரை கொண்டுட்டாப்லங்க அவரு 20 வருஷமா. எத்தனை மரணம், எதுக்கு மன்னர் வேசா ஐயா, அப்படி இப்படி ஊழ குற்றவாளி நீங்க ஓமடியும் கொண்டாடி விட்டு கேஸ் இருக்கா இல்லையா, கேஸ் இருக்கா இல்லையா, சொத்து குவிப்பு வழக்கு KKSS ராமச்சந்திரன், மணிமேகலை, தங்கமரசு
வழக்கு நடந்துகிட்டு இருக்கு வரைய குற்றவாளின்னா நான் குற்றவாளி, வழக்கு முடிஞ்சு வந்து நிலவராத நிலவராதி, வழக்கு நடந்துகிட்டே இருக்குன்னா நான் விசாரணை குற்றவாளி. அப்ப இந்த தொகுதியோட தூக்குவாளி யாருன்னா விசாரணை குற்றவாளி. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நண்பர் வந்து போன வருஷம் எலெக்ஷன்ல மானாமர பேச்சு பேசினாரு. என்னடா அதை இப்ப இந்த அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றேன். இந்த ரோட்ல கத்துனாங்க இல்லையா பெரிய சாதிமா நன்றையில முக்குளம், முக்குளம்னா என்ன பிரிச்சு பாரு, 3 குளங்களே அடங்கிய ஊர் முக்குளமா இருக்கும் இல்லையா? இவன் சொல்ற மாதிரி தேவை ஆக முடியாது, அதெல்லாம் கிடையாது. சேரர் சோழர் பாண்டியர் இதை ஒரு ஞாபகம் வச்ச ஊர் பேரு முக்குளம். இந்த முக்குளம் இந்த முக்குளம் அப்படியே வச்சிருப்பாங்க. நீ வந்துட்டு நீ சாதிய சம்பளம் போடாத. அப்ப அவர் கேட்ட வார்த்தையை சொல்றேன். உனக்கு சாதி முக்கியம்னா கழுத்தறுத்து கொண்டானே அன்னைக்கும் கரவெட்டி கலட்டு தூக்கி எரிஞ்சிருக்கணுமா இல்லையா? கத்திர சரக்க போட்டுட்டு வந்த நான் கேட்கல, இவர்தான் கேட்டாரு. நான் திரும்ப கேட்கிறேன். தானகத்து என்னாரு உறுத்தல உனக்கு உடம்பு ஓடுறது அக முடியாத ரத்தம் மரவ ரத்தம் உறுத்தி இருக்கணும்ல. என்ன சாதி மேல நீ சோத்துல உப்பா போட்டு தானே திங்கிறீங்க, உப்பா போட்டு தானே திங்கிற, அடுத்து தானே கொண்டேன். லீலாவதி யாரு எப்படி செத்துச்சு? தலையை தூக்கி வச்சு ஆடாத. ஒரு காலத்துல இந்த மாவட்டம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் கட்டுப்பாட்டில் இருந்து பசுமன் மாவட்டம் ஒருங்கிணைந்த முகவை மாவட்டம். அவர் வாக்குக்கு இங்க கட்டுப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அவர் நீ சாஞ்சடையமா மாத்திட்டாங்க. யார் இவங்க? அது வேற விஷயம். இன்னொரு காலத்துல இதே அருப்புக்கோட்டையில எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் தொகுதி. அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கின மக்கள் வாழ்ந்த பகுதி. இவன் போய் தங்க நரசு கதவு நிக்கிற அடிமனாய் தென்னரசு வந்தாலும் கதவு தூக்கி ஓ வரலாறு என்ன, ஓ வவுசி என்ன, அங்க போய் நிக்கலாம். நம்ம நல்லது பண்ணா நில்லு. ஏன் பேசவே கூடாது? ராம்கியை பத்தி பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாது? மூடு பேச மாட்டான். இப்பயே மூடி எப்ப இப்ப மைக்கா வீக்கா கழட்டி வச்சு போறேன். ஏன் பேசக்கூடாது? ஒரு அதிமுக வந்து இடையில வந்து ஆட்சி பிடிச்சப்ப ஐயா வந்து இங்க வந்து வாக்கிங் பண்ணாரு. எங்க இருந்து காரியாவட்டில இருந்து வாக்கிங் பாதி தூரம் வந்துட்டு திரும்ப பாதி தூரம் கார்ல எடுத்துருவாங்க. அதே வாக்கிங் எங்க ஊர்ல வந்து வாக்கிங் டெய்லி அது மாதிரி. அப்ப மட்டும் காரியாவட்டில இருந்து ராம்ஜி நான் தான் அடைக்க முடியும் வாக்கிங் போத்துருச்சு, நடைபயணம் போத்துருச்சு. இப்ப கால சுழுக்க தொடர்ல கட்டி வந்துருச்சு அவனுக்கு நடந்து வர்றதுக்கு. ஏன் நடக்க மாட்டேன்றான் நடைபயணம்? ஏன் ஏமாத்திக்கிட்டு இருக்கா ஊர்ல இருக்கிற ராம்ஜி நான் தான் அடைக்க முடியும் வைக்க முடியும்னு? அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அடங்கிய ஒரு திருச்சி தொகுதியோட வளர்ச்சியை பாத்தீங்கன்னா 30 விளையுன்ற ஊரு எது தஞ்சாவூர் டெல்டா சைடு 2 போகங்கள் விளையும். இங்க இன்னைக்கு பூரா கிராமங்கள் மண்ணுல இது தூர்வாரப்படல. கம்மா பூரா வந்து மூடி போய் கிடக்கு. விவசாயம் வந்து எவனுமே பண்ணல. நம்ம ஊர்ல வந்து ஒரு குறுக்க விவசாயம் மட்டும் அவன் பெரிய சம்சாரி அந்த மண்ணிலைக்கு வந்துட்டாங்க. என்ன விவசாயம் பண்ண முடியல, எதுவும் இல்ல, வாழ்வாதாரமே இல்ல, படிக்கிற பள்ளி பிள்ளைகளுக்கு ஒரு கல்லூரி கிடையாது. எல்லாம் வந்து ஊரே காணி வந்து ஒவ்வொரு ஊரா வந்து ஒரு இனப்படுகொலைக்கு ரிலேட்டடா அழிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க மாத்தணும்னா நீங்க ஒண்ணு எங்களுக்கு ஓட்டலாம் போட வேணாம். கொஞ்சமாவது யோசி, நடக்கிற விஷயங்களை யோசி. 15 வருஷம் 20 வருஷம் இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசி. ஏன் யோசிக்காம இருக்கிற? இங்க வந்து ஒரு பாரியில வந்து ஒரு பாரி போட போறாங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு முயற்சி எடுத்து போராடி இங்கே சொல்லி அங்கே சொல்லி திருமாவரத்துல யாரும் தெரியல பாரி போட சொல்லி அடுத்து டெய்லி எனக்கு தூங்கவே இல்லை. எங்க பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்ட பின்னாடி ஓவராலா ஆச்சு எல்லாரும் ரைட் இல்லை தம்பி எனக்கு சம்பந்தம் ரைட்டு, உங்களுக்கு அரசாங்க சம்பளம் பதில விட்டுருங்க. திரும்ப வந்து அருப்போடு ஒரு ஆடியோ வராரு. வந்துட்டு ஐயாமா என்ன பிரச்சனை, ஏன் வாரி விடல? உடனே அவங்க இல்ல சார் இங்க வந்து எதிர்ப்புகள் இருக்கு. எதிர்ப்புனா வரத்தானே செய்யுங்க, அதுக்கு என்ன அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ண முடியுமா? ஓ அதெல்லாம் வண்டி விட்டு ஓட்டுங்க. நீ வா, நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்த இதே துமார நம்மைக்குள்ள வண்டி விட்டு ஓட்டிட்டு பாரு. எத்தனை லாரி கண்ணாடி அடைச்சு உடைக்கணும் மட்டும் பாரு. நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க. இங்க என்னடா ஆரம்பத்துல பழகிட்டாங்க, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால குறைந்த நேரமா இருக்கிறனால அதுக்கடுத்து இவர் வேட்பாளர் வேற பேச வேண்டியிருக்கு. நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ல பேப்பர் 2 பக்கம் இருக்கு, அதை வாசிச்சு முடிச்சிருவோம். வாய்ப்பளித்தவர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.